இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக. இந்த வாரத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை துதியுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒருவேளை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவரை துதிப்பதற்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தரை நாம் எதற்காக துதிக்க வேண்டும் என்பதையே நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே நம்முடைய சத்திய வசனமாய் சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 81:1 நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி நாம் துதிக்க அழைக்கப்படுகிறோம். துதிப்பதற்கு என்று சொல்லுகிற பொழுது அதற்கான காரணம் என்ன என்பதைத்தான் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக நமக்கு இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டின் வேத பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிற யாத்திராகமும் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது, யாத்திராகமும் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். பாருங்கள், முதலாவதாக எதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொன்னால், வித்தியாசத்திற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். எப்படிப்பட்ட வித்தியாசம்? ஒரே இடத்திலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரே அரசுக்கு கீழாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திய ஜனங்களுக்கும், இஸ்ரவேலுடைய மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியருடைய மிருக ஜீவன்களுக்கும் அவர் வித்தியாசத்தை உண்டாக செய்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரே இடத்தில் நடக்கிற சம்பவம், ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வித்தியாசமாய் கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கின்றார். ஆகவே நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு காரணம். நாம் உலகத்திலே எந்த இடத்திலே எப்படிப்பட்ட மக்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட தீய காரியங்கள் செய்கிறவர்கள் அல்லது பிற நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் மத்தியிலே ஆண்டவர் உங்களுக்கும் அவர்களுக்குமான வித்தியாசத்தை காண்பிப்பது, உங்களுடைய பொருளாதார நிலைக்கும் அவருடைய பொருளாதார நிலைக்கும், உங்களுக்கான வருமானங்களுக்கும் அவர்களுக்கான வருமானங்களுக்கும் உள்ள எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வித்தியாசத்தை காண செய்கிறவராய் இருக்கிறார். அவரை பணிந்து கொள்ளுகிற ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம் உண்டு. அவர்களை பணிந்து கொள்ளுகிற ஜனங்களுக்கு வித்தியாசமான சர்வ வல்லமையை வெளிப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார் என்பதை காணத்தக்கதாக வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். அதே யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் கூட சொல்லப்படுகிறது, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். ஆகவே நாம் கர்த்தரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து அந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே போகிற பொழுது செங்கடலை கடந்து வெளியே வந்த பின்பு அங்கே கர்த்தரை புகழ்ந்து பாடின பாடல் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக அங்கே கர்த்தரை துதித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவதாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்நியர்களுக்குமான காரியங்களில் வித்தியாசத்தை காண்பிக்கிற சர்வ வல்லமை உள்ளவராய் இருப்பதினாலே நாம் கர்த்தரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தரை துதிப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், விரட்டியதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். விரட்டியதற்காக நமக்கு இந்த நாளிலே அங்கே சுவிசேஷ பகுதியாக சொல்லப்பட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் என்ன வார்த்தை என்று சொன்னால், ஆண்டவர் அங்கே எருசலேமுக்குள் நுழைகின்றார். எருசலேமுக்குள் நுழைகின்ற பொழுது எருசலேம் தேவாலயத்தினுடைய சூழ்நிலைகள், ஒரு பண்டிகை காலங்களிலே அங்கே நடைபெறுகிற சூழ்நிலைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே நடக்கிற சம்பவம், அங்கே காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அங்கே வியாபாரிகள் இருக்கின்றார்கள், ஆலயத்திற்குள்ளாக ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இப்படிப்பட்ட புறா விற்கிறவர்கள் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்த்து ஆண்டவர் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி உள்ளே சென்று அதையெல்லாம் தகர்த்து போட்டு அவர்களை வெளியே துரத்தி கர்த்தர் அந்த இடத்தை தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை, ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியத்தை அவர் மனித தன்மையிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படி வெளிப்படுத்துவதனால அவர் தம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் எதிர்கொள்ள முடியாமல் இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே நடந்த அநியாயத்தை அவர் தட்டி கேட்டார். அவர் அங்கே நடந்த அக்கிரமத்தை அவர் எதிர்த்து நின்றார். அங்கே இருந்த அபகரிக்கின்ற செயல்,
அங்கே ஒரு 100 ரூபாய் கொண்டு கொடுத்தால் அதற்கு ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் என்றால் அங்குள்ள நாணயத்தை திருப்பி தருவார்கள். அதைத்தான் அங்கே காணிக்கையாக செலுத்த வேண்டும். அந்த அளவு மக்களுடைய பொருளாதாரம் அபகரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதையெல்லாம் ஆண்டவர் இயேசு அங்கே துரத்தி அடிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த இடத்திலே கர்த்தரை துதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இது கர்த்தர் அவர் கொடுத்த ஆலயம், அது பக்தி வைராக்கியம் நிறைந்ததாக கர்த்தருடைய வீட்டை, அங்கே வீடை நாம் வியாபார வீடாக மாற்றாதபடி அந்த இடம் பரிசுத்தமுள்ள இடம் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்பதற்காக ஆண்டவர் அங்கே ஆலயத்தை திறந்து கொடுக்கிற ஒரு செயல்பாடு. அங்கே எந்த விதமான மக்களும் அங்கே அநியாயங்கள் செய்யாதபடி, அநியாயம் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுகிற ஒரு இடம். அங்கே இருக்கிற அதிகார வர்க்கம் எல்லாம் பயந்து ஓடக்கூடிய அளவிலே கர்த்தர் அங்கே அற்புதத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே மனித தன்மையிலே ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்தவர், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய தடைகளை மாற்றி கொடுத்தவர். ஆகவே நீங்கள் இந்த கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் துதிக்கத்தக்கதாக, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆலயத்தினுடைய அனைத்து இடர்பாடுகளையும் அனைத்து குறைவுகளையும் அவர் மாற்றி போட்டு ஒரு நிறைவுக்கு நேராக வழிநடத்தி நீங்கள் கர்த்தரை தாராளமாய் துதிக்கலாம் என்கின்ற நிலைக்கு திறந்து கொடுத்தாரே. ஆகவே இந்த ஆண்டவரை துதியுங்கள். இந்த நாளிலும் கூட திருச்சபைகளிலே, சமூகங்களிலே காணப்படுகிற காரியங்கள், ஆலயங்களிலே காணப்படுகிற காரியங்கள், இவைகளை நாம் எண்ணி பார்த்து ஆண்டவரை துதிப்பதற்கு தடையா இருக்கிறது ஏதோ அதையெல்லாம் கர்த்தர் அதம் பண்ணி போடுகிறார். கர்த்தர் அதை எதிர்த்து நிற்கிறார் என்கிற உணர்வை நமக்கு தந்திருப்பதினாலே தைரியமாக இந்த கர்த்தரை நாம் துதிக்க அழைக்கப்படுகிறோம். அதையே ஆண்டவர் நமக்கு செய்தபடியினாலே, மனித தன்மையிலே வந்து எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்ததினாலே இந்த கர்த்தரை நாம் துதிக்க அழைக்கப்படுகிறோம். எப்படிப்பட்ட தீமைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட அநியாயங்கள், எப்படிப்பட்ட அபகரிக்கின்ற செயல்கள் திருச்சபையிலே காணப்படுமானால் கர்த்தர் அதற்கு எதிர்த்து நிற்கிறார் என்கிற உணர்வோடு நாம் கர்த்தரை துதிக்க இந்த நாள் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது விண்ணக ஆளுகைக்காக நாம் கர்த்தரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். எதற்காக கர்த்தரை துதிக்கிறோம்? ஆண்டவர் இந்த உலகத்தின் அதிபதியாக மக்கள் எண்ணி பார்த்தார்கள். அங்கே பார்க்கிற எருசலேம் தேவாலயத்தை அவர் தன்னுடைய ஆலயத்தை குறித்து சொன்னார், இதை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளாக எழுப்புவேன் என்று. ஆனால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இதை கட்டுவதற்கு 46 ஆண்டுகள் ஆனது, நீர் எப்படி இதை செய்ய முடியும் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, அவரோ தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். இந்த ஆண்டவர் விண்ணக ஆளுகைக்குரியவர். எப்படி என்று சொன்னால், நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே இந்த ஆண்டவர் அங்கே ஆட்டுக்குட்டியானவராக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்த திருச்சபையின் மூலமாக அவர் அங்கே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவருடைய கரங்களிலே இருந்து அந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கு யார் தகுதியானவர் என்று சொன்ன பொழுது இந்த ஆட்டுக்குட்டியானவர், இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை வாங்குகிற தைரியமுடையவராய் இருந்தார். அங்கு வேதம் சொல்லுகிறது 12-13 வசனங்களிலே, அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். பாருங்கள், ஆண்டவரை துதிக்கின்றார்கள். ஆண்டவர் எதற்காக ஆண்டவரை துதிக்கின்றார்கள்? அவர் சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் இருந்தார். ஆனால் அவருக்கு சர்வ வல்லமையும் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது விண்ணக ஆளுமை அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டு, அங்கே நியாய புஸ்தகம் அவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு நியாயம் தீர்க்கும்படியாக அந்த மனிதர்கள் செய்த தீமைக்கும் நன்மைக்குமாக நியாயம் தீர்த்து பரலோகத்தை யாருக்கெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டுமோ அந்த பொறுப்பு ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் நிமித்தமாக மீட்கப்பட்டவர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. ஆகவே வானத்தினுடைய சர்வ சேனைகளும் இந்த உலகத்தினுடைய சர்வ சிருஷ்டிகளும் ஆண்டவரை துதிக்கின்றன என்று வேதம் சொல்லுகிறது. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். பாருங்கள், இந்த ஆண்டவரை துதிக்கின்ற துதி சர்வ சிருஷ்டிகளும் இந்த ஆண்டவரை துதிக்கிறது. ஏனென்றால் அவர்தான் விண்ணக ஆளுகையை கரங்களில் வைத்திருக்கிறார். இந்த உலக ஓட்ட ஒரு மனிதனுக்கு 70 ஆண்டு 80 ஆண்டுகள். ஆனால் அதற்கு பின்பதாக ஒரு நித்திய வாழ்வை தருவது இந்த ஆண்டவர் என்பதை உணர்ந்து நாம் அவரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். விண்ணகத்தில் அனைவரும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். கேருபீன்கள் சேராபீன்களோடு கூட இணைந்து நாமும் ஆண்டவரை துதிக்கத்தக்கதாக அங்கே தேவ ஆலயத்தில் சதாகாலமும் இருந்து அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக அந்த ஒரு ஆளுமை நமக்கு தந்து
வழிநடத்துவதற்காக விண்ணக ஆளுகை அவர் கரங்களில் வைத்திருக்கிறாரே. ஆகவே நாம் கர்த்தரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே 3 காரியங்களுக்காக நாம் கர்த்தரை துதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒன்று, அவர் வித்தியாசப்படுத்துவதற்காக கர்த்தரை நாம் துதிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, விரட்டி அடிப்பதற்காக நாம் கர்த்தரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, விண்ணக ஆளுகைக்காக நாம் கர்த்தரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த 3இன் விளைவாக நாம் கர்த்தரை சதாகாலம் துதித்துக் கொண்டிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.